உங்கள் அப்பாவுக்கு செலவழிக்கிறீங்க, உங்கள் ஐயாவுக்கு செலவழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் செலவழிக்கும்போது ஒரு கலைஞருக்கு வந்துட்டு ஒரு நாட்டுப்புற கலைஞர்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு செலவழிச்சிங்க. ஒருத்தராவது அவரை கெட்டவன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்லவங்க தான் சொல்லுவாங்க. சிங்கத்தின் சிகரமே, தமிழ்நாட்டு முதல்வரே, இந்தியாவின் குடிமகனே, உலகத்தின் திருவள்ளுவரே, எங்களுக்கு எல்லாம் அவர் பாதத்தை கட்டு நாங்கள் தலை வணங்குகிறோம். விஜயகாந்த் சாரோட இழப்பு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப மன உளைச்சல். என்னோட மனசுக்கு வந்துட்டு ரொம்ப உளைச்சல் ஆகி போச்சு. நானே பாருங்கள், தலையில் காயம் பட்டு தான் போய் அவரை பார்க்க முடிய நிலைமை ஆகிப்போச்சு. மக்களோட நீங்களே சுற்றி பாருங்கள், எவ்வளோ பேர் கோடிக்கான மக்களை வந்துட்டு ஒரு முதலமைச்சர் இறந்தால் எப்படி ஒரு கூட்ட க்ரௌட் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. சினிமா துறையில் இருக்குது, அரசியல் துறையில் இருக்குது. ஒரு நல்ல மனுஷன், நன்கொண்ட மனுஷன், யாருக்கு வந்துட்டு எந்த ஒரு தீங்கு இல்லை. அவருக்குன்னு நினச்ச ஒரு மூவையும் பண்ணுவாப்புல. அவரோட வந்துட்டு சினிமா துறையில் நிறைய பேர்த்த வாழ வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்துட்டு வாழ்நாளில் வந்துட்டு என்னோட என்ன கோரிக்கைன்னு தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நான் கேட்குறது வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு செலவழிக்கிறீங்க, உங்கள் ஐயாவுக்கு செலவழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் செலவழிக்கும்போது ஒரு கலைஞருக்கு வந்துட்டு ஒரு நாட்டுப்புற கலைஞர்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு செலவழிச்சிங்க, கலைஞருக்கு செலவழிச்சிங்கல்ல, அந்த மாதிரி என் தலைவனுக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு வந்துட்டு மெரினா பீச்சில் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சரை வந்துட்டு ஒரு சிலை வச்சே ஆகணும். ஒரு சிலை வச்சே ஆகணும். அருமா ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் இருந்தா நீங்கள் உங்கள் பையனுக்கு அமைச்சர் நீங்கள் தான் சொன்னீங்க குடும்ப அரசியல் பண்ண மாட்டேன்னு. ஒருத்தராவது அவரை கெட்டவன் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் நல்லவங்க தான் சொல்லுவாங்க. கடைக்குட்டி நடிகர் இருந்து பெரிய நடிகருக்கு அப்படி பாதுகாத்து கூட்டிகிட்டு போனார். கார்கில் போருக்காக இதில் மதுரையில் போய் கலை நிகழ்ச்சியில் எடுத்துகிட்டு வந்தார். நடிகர் சங்க கடனை அடைச்சார். 9 கோடிக்கு 3 கோடி மிச்சம் வச்சுட்டு வந்தார். 2 கோடியை 7 கோடி அடைச்சிட்டு. அப்பேற்பட்டு தங்க மனுஷன். அவரை மாதிரி நம்ம யாருமே கிடையாது. கேப்டன் நாம வாழ்க. ஐயோ, நான் ஒன்றுமே புரியல. மயக்கம் வந்து உள்ளே போயிட்டேன். எப்படி பார்க்கவே இல்லைப்பா. இப்போ தான் அந்த சைடாக போய் பார்க்கலான்னு போகிறேன். சைடில் ஆமாம் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம தமிழர் அவர் கொடுப்பாங்க. இப்போ ராஜாஜி காலில் வச்சுருந்தா நல்லா இருந்துச்சுங்க. காலையிலே விட்டுருக்கணும் தலைவருக்கு. நீ பற்றி சொல்லு. தேங்க்யூ. இது வந்து எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு உலகத்துக்கு ஒரு அன்ன தேசம் மாதிரி, எப்படி நம்ம உலகத்துக்கு அன்ன தேசம் நம்ம எப்படி மக்களுக்காக ஒரு சேவை செய்தோம், அதே தான் கேப்டன். சிங்கத்தின் சிகரமே, தமிழ்நாட்டு முதல்வரே சார், சிங்கத்தின் சிகரமே, தமிழ்நாட்டு முதல்வரே, இந்தியாவின் குடிமகனே, உலகத்தின் திருவள்ளுவரே, எங்களுக்கு எல்லாம் அவர் பாதத்தை கட்டு நாங்கள் தலை வணங்குகிறோம். அதான் ஒரு பெரிய தெம்பா இருந்துச்சு. அவர் வரலன்னா கூட அவர் இருக்கிறாரு, நமக்காக இருக்கிறாரு, அவர் நமக்காக இருக்கிறாரு, நாங்கள் தெம்பா இருந்தோம். ஆனால் அந்த இறந்துட்டாங்கன்றது எங்களால் தாங்கவே முடியல. எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சொல்ல வார்த்தை, there is no words to explain. ஆமாம், சிலையும் வைக்கணும், பீச்சில் இடம் கொடுக்கணும், அவருக்கு எல்லாமே செய்யணும். அவர் மிகப்பெரிய தானம் தர்மம் பண்ணுறவர். நிறைய கல்வி உதவி பண்ணியிருக்காரு குழந்தைங்களுக்கு. நிறைய அந்த கார்கில் போருக்கு அவர் கலை நிகழ்ச்சி பண்ணி அவருக்கு ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்தியன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. அவர் சொல்லிகிட்டே போகலாம். அவர் பண்ண இது மாதிரி அவர் ஒரு காமராஜர் மாதிரி, அவர் வாழ்ந்த காமராஜர். நாங்கள் இழந்துட்டோம் அவரை. அவர் நிச்சயமாக அவர் இன்னும் நீண்ட ஆயுளோடு இருந்திருக்கணும். எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. விஜயகாந்த் அவர்கள் இருக்கணும். கேப்டன் வாழ்க. அவர் நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல மனிதர். அவருடைய இழப்பு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தவங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. பொதுப்படியாக ஒரு நல்ல மனிதர்னு சொல்கிறத அப்துல் கலாம் மாதிரி அவரும் ஒரு நல்ல மனிதர். ஆமாம், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கார். நம்ம அதுக்கு நல்ல இதில் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். சின்ன வயசுலேருந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஸ்கூல் காலேஜ் சீட் ஆட்டோ எல்லாமே அவர் பார்த்திங்கன்னா நல்ல எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவர் முன்னுரிமையாக இருப்பார். இன்றைக்கி யாரும் நாங்கள் ஆட்டோ ஓட்டலை. அவரை பார்க்கறதுக்காக இப்போ 4 மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்து அவரை பார்த்துட்டு தான் வெளில வரணும்னு இருந்தோம். பார்த்துட்டோம், பார்க்க முடியல. எங்களை அப்படி இருந்தாலும் நெஞ்சு வலி வர அளவுக்கு எங்களை பிடிச்சி அம்மிக்கு தள்ளி மரியாதை கொடுத்து உள்ளே விட்டுட்டாங்க. அதுதான் மெயின். ஆட்டோ ஓட்டுநருங்கன்ட்டு ஒரு யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இல்லைனால எங்களை டிரைவர்ஸுக்குன்னு எங்களை விட்டுட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்தோம்.
அது ஒரு பெரிய பாக்கியம் நாங்கள் நினைக்கிறோம். எப்படியும் பார்த்துடணும்னு முடிவோட தான் நின்றுட்டு இருந்தோம். பார்க்க முடியாதுன்னு தான் நினச்சேன். போல நாங்கள் யாருமே வண்டி ஓட்டலை, மௌன அஞ்சலி செலுத்தி யாரும் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்திருக்கலாம். கண்டிப்பா எல்லாரோட ஆசையும் அதுதான். அதுதான். ஆமாம். சரி, இப்போ நிறைய பேர் வந்து அங்கிருந்து வந்தவங்க எல்லாமே சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ ராஜாஜி ஹாலில் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் மாபெரும் தலைவர்ன்றதோட ஒரு நல்ல ஒரு மனிதர். கண்டிப்பாக அவருக்கு கொடுத்துருக்கலாம். அவருக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருந்தா இவ்வளோ க்ரௌடு வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கலாம். மக்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி லைன் ஃபார்ம் பண்ணி போயிருக்கலாம். இந்த லைன் ஃபார்ம் பண்ணாத நிறைய மக்கள் கீழே விழுந்து வாரி அடிபட்டு கையை அடிபட்டு போனது பெரிய வருத்தம் தான். அவரை பார்க்க தான் எல்லாம் வராங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஆனால் போலீஸ் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கும்போதும் போலீஸையும் மிஞ்சி தான் அவங்க எவ்வளவும் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய விஷயம். ஆனால் போலீஸை எவ்வளோ தான் தாக்கு பிடிக்க முடியும்? மக்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். இவ்வளோ ஜனத்துக்கு அவரை ஃப்ரீயாக பார்க்க விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம் ராஜாஜி ஹாலில். கண்டிப்பாக அந்த ராஜாஜி ஹால் அப்படிங்கிறத தாண்டி இன்னும் ஒரு சில கோரிக்கைகள் இருந்தது. அதாவது சாருக்கு, கேப்டன் சாருக்கு வந்து இந்த மாதிரி பீச்சில் செலவு வைக்கணும், அதாவது பீச்சில் இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு செலவு வைக்கணும் அப்படின்ற மாதிரி. அவருக்கு செலவு வைக்கலாம். பட் இருந்தாலும் இது வந்து நாங்கள் எதுவும் தீர்மானிக்க முடியாது இல்லையா? இது வந்து கவர்மெண்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? கண்டிப்பாக கவர்மெண்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அது சாத்தியமாக இருக்குன்றதை நான் நம்ப முடியாது. ஏன்னா எல்லா தலைவர்களும் பீச்சில் இடம் வச்சுட்டா அப்புறம் பீச்சில் இடமே இருக்காது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ஏற்கனவே ஒரு வாட்டி வச்சுருந்தாங்க. பட் இருந்தாலும் இது கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய கண்டிப்பாக நாங்கள் பார்த்தது வரையும் நிறைய பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் இதை வந்து பேசணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசிட்டா அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு சின்ன ஒரு மினி கிளினிக் பண்ணலாம். ஒரு முதலமைச்சராக இருந்தால் பண்ணலாம்ல. அப்போ நீங்களாம் குடும்ப அரசியலாக வந்துட்டு நாங்களாம் வந்து இளைஞர் சமுதாயத்தில் நாங்கள் கொந்தளிச்சோம்னா நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா? இதுக்கு வேறு இளைஞர் மாநாடுக்கு சேலத்தில் வேறு மாநாடு போடுறாங்க. எப்படி இதில் வேறு வந்துட்டு அங்கே டெல்லியில் போயிட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. சாதி வாரி கணக்கெடுத்தோம்னா நீ வந்துட்டு ஜெயிக்க முடியுமா? அங்கே குளத்தூரில் வேணால் வந்துட்டு டொக்குன்னு வேணால் குளத்தை வேணால் நோட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். உனக்கு சென்னையிலலாம் பவுஸ் ஓடாது. மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. நீ பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மக்களை வந்து காட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற, கூட்டியும் கொடுக்க மாட்டேங்கிற. ஒன்றும் இல்லை, அங்கே வந்து தூத்துக்குடி வந்துட்டு தண்ணி வெள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. உன் பையனை போட்டு சில்லுன்னு பேனை தூக்கிட்டு போகிறான். சில்லுன்னு போகிறான். அவன் போகும்போது வந்துட்டு நீ முதலமைச்சர் தானே, உன் பையனா முதலமைச்சர், அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குற? விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்போ நீ ஏன் போகிற? அங்கே பொதுப்பணித்துறைக்கு அவன் கேட்குறான். அப்பா அங்கெல்லாம் வேணாப்பா, நீ வேறு வந்துட்டு நம்ம திமுகவில் இருக்கவங்களாம் எல்லாருமே கலந்து பண்ணணும்னா கேட்குறான். 12,000 கோடி கேட்குறான், 13,000 கோடி கேட்குறான். ஏன்டா அந்த 4,000 கோடிக்கே வந்துட்டு 400 கோடிக்கே இங்கே விட தெரியலடாப்பா. இங்கே அந்த தூர்வார கால்வாய்க்கே வந்து விட தெரியல. அப்போ நீ கேட்க வேண்டியானு? ஊழலில் வந்துட்டு எங்கே வேணாலும் நடக்கும். அரசியலில் வந்து ஊழல் தான். அப்போ நீனும் திருட்டு பையன்தானே? நீ என்ன யோகியனா? நீ வந்துட்டு திங்கிற சோத்தில் உப்பு போட்டிருந்தா வந்துட்டு நீ தமிழ்நாடு முதலமைச்சர் தானே? ஒரு நாள் முதல்வர் வந்துப்பார். யாருன்னா ஒருத்தன்ட்ட ஒரு IAS படித்தவன்ட்ட வந்துட்டு ஒரு பொறுப்பை ஒரு நாள் இது கொடுத்துப்பாரு. அவன் ஒரு நாளில் வந்து திருத்தி காட்டுவான் அவரு. அந்த மாதிரி சொல்கிறேன். எதுக்கு குடும்ப அரசியலுங்கிற? அப்புறம் வந்துட்டு இவங்களாம் சொல்லுவாங்களாம், இப்போ அடுத்த பொறுப்பு வந்துட்டு உனக்கு தனியாக ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாம். ஸ்டாலின் மயனுக்கு எப்படி வந்து பொறுப்பு கொடுப்பா? நீ இந்த குடும்ப அரசியலாக நாங்கள் வரமாட்டேன்னு சொன்னோம். இல்லை, எதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுத்தா? இப்போ அடுத்த துணை முதலமைச்சரை கொடுக்குறேன்னா எதுக்கு கொடுக்குற? நீ உங்கள் அப்பா செத்ததுக்கப்புறம் நாங்கள் குடும்ப அரசியலே கிடையாதுன்னு சொன்னேன். சும்மா அவன் வந்து இளைஞர் செயலாள தானே இருந்தேன். அவனுக்கு ஏன் அமைச்சரை கொடுத்த? இந்த நேரையும் அவன் எல்லாமே எப்படின்னா திருட்டு பசங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறான். டிஎம்க்கு வந்து முக்கா டிஎம்கே வந்து விடியாளது இல்லை, குடியாளது. எல்லாருமே குடியாளதையும் கெடுக்கிறானுங்க. நீ என்ன பூர்ண மது விலக்கு நுப்பாடுறோன்னு சொன்ன? இல்லை, எத்தனை பேர் குடியில் அடித்த? யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒயின் ஷாப்பை மூடு, டிஎம்கேல மூடு, ஒயின் ஷாப்பை மூடு. இதே என் தலைவன் அன்னைக்கு தானே போராடினாரு. இதே சட்டசபையில் வந்துட்டு
இந்த அதிமுகலைன்னா வந்துட்டு தேதிமுகலைன்னு சொல்லும் போது தானே ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா நமக்கு போதே கையை தூக்குனாரா இல்லையா? அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுமா. ஒரு தமிழ்நாடு வரப்படத்திலே வந்துட்டு என்ன படத்தில் அஜித் படத்தில் வந்துட்டு வரலாறு இல்லாத மாதிரி வந்துட்டு இவங்கனால தான் கேப்டன் செத்த காரணமே மீடியாக்காரன் தான் வந்து உங்கள் அம்மாவை நம்மளை வந்து மாற்றி மாற்றி பேசி நம்மளை மொத்தத்தையும் காலி பண்ணதே மீடியா தான். அவர் வந்து முதலமைச்சரை பார்த்து கை காட்டல, எவனோ மினிஸ்டரை பார்த்து கை காட்டினார் அவர் அவன் பேசுனதுக்கு. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து முதலமைச்சரை பார்த்து கை காட்டுறது. உங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா சொல்லுச்சுல, என்ன சொல்லுச்சு? தேதிமுக இல்லைன்னா அதிமுக வர முடியாதுன்னு சொன்னு. அதிமுக இல்லைன்னா தேதிமுக கேட்டார்ல, அவர் கேட்டார்ல, அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்றேன், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிமுக வரும்போது வந்துட்டு தேதிமுக சொல்லும் போது ஒரு சட்டசபையில் வந்துட்டு மொத வந்து எதிர்கட்சி தலைவர்னா அந்த தேதிமுக தலைவர் விஜயகாந்த் மட்டும் தான் கை நீட்டினது. எதிர்கட்சி தலைவர் எங்க கேப்டன் மட்டும் எதிர்கட்சி தலைவர். ரிஷிவந்த் தொகுதியில் யாருனாருக்கு தெரியுமா? ரிஷிவந்தன் உங்களுக்கு தெரியுமா? ஊர் ரிஷிவந்தங்கிற ஒரு ஊர் தெரியுமா? திருவண்ணாமலை பக்கத்தில் யாருக்காவது தெரியுமா? நம்மளுக்கே தெரியாது. கரண்ட்டு கிடையாது, ரோடு கிடையாது, எல்லாமே என் தலைவன் போட்டு கொடுத்தான். இன்றைக்கி என் தலைவனுக்காண்டி ஊர்லேருந்து எத்தனை கோடி கணக்கான மக்கள் வந்திருக்கிறான். இந்த முதலமைச்சர் நீ என்ன பண்ணியிருக்கு? இன்றைக்கி அரசு விரும்பட விட்டுறணும். என் தலைவனுக்காண்டி என்ன பண்ண நீ? அரசு விரும்பட ஒரு ராஜாஜி காலில் வச்சிருக்கணும் என் தலைவனை. இங்கே என்ன சொல்லணும்? ராஜாஜி காலில் வச்சிருக்கணும். ஏன்னு கேளுங்க, இப்போ அதுக்கு கொடுக்கணுமே, அது கவர்மெண்ட் தானே கொடுக்கணும். இன்னைக்கு அரசு முழு மரியாதை கொடுக்குறீங்க, அது ஓகே. முதலமைச்சர் இன்னைக்கு அவங்க தானே கொடுக்கணும். இது இடமா இது அவருக்கான இடமா இது? நீங்களே சொல்லுங்க. அவர் வந்து கலைஞர் கூட இருந்து ஒரு அவரும் கட்டும் போதே நீ வந்துட்டு என்ன சொன்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு அப்படியே ஒரு தூணை இடிச்ச. இன்னைக்கு வந்து என் தலைவர் அப்பெல்லாம் பயப்படல, முழு மரியாதை கொடுக்குறீங்களா? அப்பெல்லாம் பயப்படல. இன்னைக்கு வந்து ராஜாஜி கால வச்சிருந்தா ஓகே, அது ஓகே தலை, அது மட்டும் போதும் தலை. எங்களுக்கு ராஜாஜி கால வச்சிருந்தா அது போதும். எங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் சாமி. ஆனால் கண்டிப்பா போராட்டம் பண்ணாதான் வந்து அது கிடைக்கும். எப்படி கலைஞருக்கு போராட்டம் பண்ணி வந்து பீச்சில் இடம் கொடுத்தாங்களோ அது நாங்கள் கேட்கல, அது கேட்க முடியாது, அது கேட்க முடியாது. எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. எல்லாருமே ஒன்றும் இல்லை, ராஜாஜி காலில் வைங்க, வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இங்கே வைக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ லட்சம் பேர் வர போகிற இடத்துல வந்து இந்த இடத்துல வச்சு இந்த இடம் பத்துமா உங்களுக்கு? இது கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க எங்கள் கேப்டன் மண்டபம் தான் இருந்தால் கூட இங்கே வைக்கலாமா சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். ராஜாஜி காலில் வச்சு ஃப்ரீயாக வச்சுட்டு அங்கே வச்சு போகிறதுக்கு வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ ரொம்ப இழப்பாக இருக்கு. மறுபடி இந்த மாதிரி அரசியலில் யார் வருவாங்கன்னு தெரியல. யார் பணத்தையும் அவர் வந்து பணத்தை வாங்கி அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப இழப்பாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போவே இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப க்ளோஸு, நல்லா தெரியும், நல்லா மனுஷன், நல்லா மதிப்பார், மகளிருக்கு ரொம்ப மதிப்பு. விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். காலையில் வந்து கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்தது, மனசு கஷ்டமாக இருந்தது. நல்லா வந்து பார்க்கலான்னு. பார்த்துட்டீங்களா? இல்லை பார்க்கல, உள்ள பார்க்க முடியல. ஒரு மாதிரி கூட்டம் அடிதடி எல்லாம் அடிபட்டுலாம் வராங்களா? எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகிறோம். வண்ணார்பேட்டிலேருந்து அவர் பார்க்கறதுக்காக மட்டும் வந்துருக்கீங்க. ஆமாம், பார்க்க முடியலாம், எப்படியாவது உள்ள போயிட்டு வந்துருக்கீங்க. சரிம்மா, அவரோட இழப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இறந்துட்டாருன்னா கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுதுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுவார், கம்பீரமாக பேசுவார். நிறைய சாப்பாடுலாம் நல்லா பேசுவார், தைரியமாக பேசுவார்.